ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வேலை செய்கிற இடம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோடது. ஆனால் ராஜேஸ்வரி வந்துட்டு நம்ம மல்லியை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மல்லியும் ராஜேஸ்வரியை பார்த்ததும் நான் இந்த இடத்துல வேலை செய்யலை போகிறேன், எனக்கு வேண்டாம் வேலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை கூட்டிட்டு வந்தவங்க வந்து, "இல்ல, நீங்க வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு தான் போணும். உங்களுக்கு குடுத்த வேலைய நீங்க செய்யுங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம மல்லியும் வந்து அங்க இருக்கிற வேலைய செஞ்சுர்றாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து பாத்துர்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம பயங்கர டென்ஷன் ஆகி, "ஏய் உன்னெல்லாம் யார் என் கம்பெனிக்குள்ள விட்டது? உனக்கெல்லாம் யார் வேலை குடுத்தது? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, "உன் வீட்டுக்காரர் வந்து கார் தொடச்சிட்டு சர்வீஸ் பண்ணு மெக்கானிக்கா இருக்கான். நீ வந்து ஏன் கம்பெனில பிச்சை எடுக்க போறியா?" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, "நேத்து உனக்கு நைட்டு நீ சாப்பிட்ட சாப்பாடே நான் போட்ட பிச்சை தான்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவப்பட்டு செம்ம போல்டா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, "நீ வந்து ஒண்ணும் பிச்சைலாம் போட கிடையாது. அதாவது நாங்க உழைச்சோம். எங்களுக்கு அதுக்கான காசு தான் குடுத்தீங்களே தவிர, மத்தபடி நீங்க ஒண்ணும் எங்களுக்கு சும்மா ஒண்ணும் குடுக்கலையே. எதுக்காக இந்த மாதிரிலாம் எங்கள வந்து நீங்க பேசுறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மல்லியும் வந்துட்டு ரொம்ப போல்டா அந்த இடத்துல பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம, "உன் கம்பெனின்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரியாது. வேலை ஏதோ நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால வேலை இருக்கு. இங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. மத்தபடி வந்து நான் உன் கம்பெனிக்கு வந்து வேணும்னு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காகலாம் ஒண்ணும் வர கிடையாது." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராஜேஸ்வரியே வந்து மல்லியோட பேச்ச கேட்டு அப்படியே பயங்கர ஷாக் ஆகி நிக்க போறாங்க. ஸோ மறுபடியும் மல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம விஜய் கூட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஆனா ஒரு சில விஷயத்த அப்படியே மனசுக்குள்ளேயே 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.